நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மாலை வேளையில் உங்கள் யாவரையும் இந்த ஜாஸ்வா டிவி மூலம் என்னை காண்கிற உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. தேவன் நல்லவராகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் நம்முடைய வலது கையை பிடித்து நடத்துகிற நல்ல தேவனை நாம் ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. இன்னைக்கு உலகத்தில் எத்தனையோ பேர் நம்ம வலது கையை பிடிப்பாங்க. ஹல்லேலூயா. கட்டின கணவன் கூட வலது கையை பிடித்து நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்வார்கள். ஒரு குறிப்பிட்ட காலம் வரும் பொழுது நம்மை விட்டு ஓடி போவார்கள், இல்லை என்று சொன்னால் நம்மை விட்டு கடந்து போவார்கள், ஏதோ ஒரு சூழ்நிலை நம்மை கைவிடுவார்கள். ஆனால் தேவன் ஒரு நாளும் நம்முடைய வலது கையை பிடித்து விட்டால் அவர் கைவிடவே மாட்டார். ஏனென்று சொன்னால் நம்முடைய ஆண்டவர் நல்ல தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவரை வலது கையை பிடித்து அப்படியே விட்டு நீ எப்படியும் போ என்று சொல்கிற ஒரு தேவனை நாம் ஆராதிக்கவில்லை. அவர் நம்மை நடத்துகிற ஒரு நல்ல தேவனாக இருக்கிறார். இன்றைக்கு உலகத்தில் நாம் நடக்க வேண்டிய பாதைகள் அநேகமாக இருக்கிறபடியால் ஆண்டவர் சொல்கிறார், உன் வலது கையை பிடித்து நான் உன்னை நடத்துவேன். ஹல்லேலூயா. எடுத்து வாசிப்போம். ஏசாயா 41 அதிகாரம் 13 வசனம். உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான். ஹல்லேலூயா. உன் தேவனப்பா. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம ஆண்டவர் சொல்றாரு, நான் உன் ஆண்டவர், நான் உன்னுடைய தேவன், நான் தான் உனக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாம், நான் உன் தேவனாகிய கர்த்தராயிருக்கிற நான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் கர்த்தர், நான் மாறவே மாட்டேன். ஒரு நாள் சொன்னேன்னு சொல்லிட்டு நான் மாறி போகிற தேவன் அல்ல, சொன்னதை செய்கிற தேவன். நான் உங்களை வலது கையை பிடிச்சு உன்னை நடத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டேன்னா நான் விடவே மாட்டேன். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நடத்துவேன்னு சொல்லி வந்தவங்க எத்தனையோ பேர் நம்ம வாழ்க்கையில் இருக்கலாம். அவங்கெல்லாம் நம்மளை நடத்தி செல்வாங்க நம்பிக்கையோடு நம்ம இருந்திருக்கலாம். ஆனால் அவங்கெல்லாம் ஒரு சூழ்நிலை நிமித்தமோ ஏதோ ஒரு காரியத்தின் நிமித்தமோ ஏதோ ஒரு நிலைமையில் நம்மை விட்டு என்ன செஞ்சுருப்பாங்க, நடத்தாமல் போயிருப்பார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, உன் வலது கையை பிடிச்சி நான் உன்னை நடத்துவேன். அது மட்டும் இல்லை, வலது கையை பிடித்த ஆண்டவர் பயப்படாத. ஆமென். ஹல்லேலூயா. நான் உன் கையை பிடிச்சிருக்கேன் பார்த்தியா, நீ பயப்படாத. ஆமென். ஹல்லேலூயா. நம்ம பிள்ளைங்க கையை பிடிச்சிட்டு இருட்டில் போகும்போது நம்ம பிள்ளைங்க அம்மா பயமாக இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே நம்ம சொல்கிற வார்த்தை என்ன, பயப்படாத, நான் அம்மா இருக்கேன். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு தாயின் அன்பு தான் நம்ம ஆண்டவருடைய அன்பு. ஒரு தாய் எவ்வளவாய் நம்ம மேல் அன்பு வைத்து, பயப்படாத, நான் உனக்கு துணை இருக்கேன், நான் உன் கூட தான் இருக்கம்மா, அம்மா உன் கையை விடவே மாட்டேன், நீ என் கையை விட்டுட்டு போயிடாத. ஆமென். ஹல்லேலூயா. என் கூடவே வா அப்படின்னு சொல்கிற அந்த தாய் அன்பு தான் கர்த்தருடைய அன்பு. அதனால தான் அவர் சொல்கிறாரு, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் உனக்கு துணை நிற்கிறேன். எந்தெந்த சூழ்நிலையிலலாம் துணை நிற்பார் தெரியுமா? மனுஷன் ஒரு சூழ்நிலைக்கு மாத்திரம்தான் நமக்கு துணையாய் வர முடியும். அவன் கண் பார்வைக்கு எட்டின தூரம் தான் நமக்கு துணையாக வர முடியும். சரி, நம்ம அப்பா அம்மா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு எவ்வளோ தூரம் துணையாக வருவாங்க? ஒரு காலகட்டத்தில் நம்மளை ஸ்கூல் கொண்டு விடுவாங்க. கொஞ்சம் பெருசானவொடனே நீயா ஸ்கூல் போ அப்படின்னு சொல்லி ஒரு சைக்கிளோ ஏதோ வாங்கி கொடுத்து, இல்லை நடந்தே போன்னு கூட சொல்லுவாங்க. கொஞ்சம் தூரம் ஒரு தெருமுனையை தாண்டினோடனே அப்பா அம்மா கண்ணுக்கள் நம்ம மறைவாயிடுவோம். அதுக்கப்புறம் யார் துணையாக வருவார்? கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். ஆனால் தேவன் எங்கும் இருக்கிறார். எந்த சூழ்நிலையிலும் நமக்கு துணையாய் வருவார். அவருடைய கண்கள் நம்ம மேல் நோக்கமாக இருக்கிறது. அவர் சொல்கிறார், உன்மேல் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன், நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், நான் உன் கூடவே இருப்பேன், நான் உன் கூடவே இருந்து உன்னை நடத்துவேன், உனக்கு நான் துணையாக நிற்பேன்னு சொன்ன ஆண்டவர் நிச்சயமாகவே துணையாக நிற்பார். எல்லா சூழ்நிலையிலும், என்ன சூழ்நிலை வந்தாலும் சரி, எல்லா சூழ்நிலையும் துணையாக நிற்பார். சரி, எடுத்து வாசிப்போம். ஆதியாகமம் 15 அதிகாரம் 1 வசனம். ஆதியாகமம் 15:1. இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிராமுக்கு தரிசனத்திலே உண்டாகி, அவர், ஆபிராமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும்
உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார் ஆபிரகாமை பார்த்து, நீ பயப்படாத. நம்ம பார்த்து சொன்னார்ல, நீ பயப்படாத, உன் வலது கையை பிடிச்சி நான் உனக்கு துணை நிற்பேன்னு சொன்னார்ல, அந்த ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து இந்த நாளில் சொல்கிறார், நீ பயப்படாத, நான் உனக்கு கேடகம். கேடகம்னா என்ன தெரியுமா? சுற்றிலும் நம்ம எந்த சத்துருவும் தாக்கக்கூடாது என்பதற்காக நம்மை சுற்றிலும் வைக்கப்பட்டிருக்கிற ஒரு கேடகம் அவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, சத்துரு நம்ம தாக்க வர்றான்னா நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா கேடகத்தை தாண்டி தான் நம்மளை தாக்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு கேடகமாக இருக்கிறார், நம்மை சுற்றிலும் அவர் அரணாக இருக்கிறார். அது மாத்திரம் இல்லை, மகாபெரிய பலனாக இருக்கிறாராம். ஹல்லேலூயா. இன்னைக்கு உலகத்தில் எத்தனை பெரிய பலன் இருந்தாலும் அதை விட பெரிய பலன் நம்முடைய ஆண்டவருடைய பலன். ஹல்லேலூயா. நான் பலனற்று போயிருக்கிற ஆசா சொன்னான், பலமுள்ளவனுக்காயிலும் பலவீனனுக்காயிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். ஆசா தேவனை சார்ந்து கொண்டான், தேவனை தஞ்சம் என்று இந்த யுத்தத்தை நடத்தும் என்று சொல்லி தேவனிடத்திலே தஞ்சம் வந்தான். அதனால தான் அவன் சொல்றான், நான் பலமுள்ளவனாய்க்காயிலும் பலவீனவனுக்காயிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம் என்று சொல்லி. கர்த்தர் விட்டாரா? அவனுக்கு பலமுள்ளவராய் இறங்கினார். ஹல்லேலூயா. மகா பெரிய பலனாய் மாறினார். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில எல்லா சூழ்நிலையிலும் எத்தனை யுத்தங்கள் என்ன வந்தாலும் மகா பெரிய பலனாய் அவர் இருந்தார். ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலோ ஆண்டவர் சொல்கிறார், நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமாய் இருப்பேன், நீ பயப்படாது. ஹல்லேலூயா. துணை நிற்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் அப்படியே விட்டுட்டு போக மாட்டார், துணை நிற்பார். ஆபிரகாமுக்கு துணை நின்றார், உங்களுக்கும் துணை நிற்பார். அடுத்ததாக வாசிப்போ ஆதியாகமம் 21 அதிகாரம் 17 வசனம். ஆதியாகமம் 21:17. தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே, பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். ஆமென், ஹல்லேலூயா. இங்கே ஆகாரும் அவனுடைய மகனும் நடந்து வருகிறார்கள். இஸ்மவேலும் வருகிற வழியில தண்ணீர் தீர்ந்து போயிற்று. பிள்ளை அழுகிறது தாகத்தால், தண்ணீர் வேணும், தண்ணி வேணும் அப்படின்னு சொல்லி. ஆனால் இவளுக்கு பிள்ளை சாகிறத பார்க்குறத விரும்பலை. அதனால் பிள்ளைய விட்டுட்டு கொஞ்சம் தூரத்தில் போய் நின்று என்ன சம்பவிக்கும் அப்படிங்கிறத பார்க்குறான். பிள்ளை அழுகிறதை ஆண்டவர் கேட்டார். ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய அழுகுறலையும் ஆண்டவர் கேட்கிறார். கேட்கிறது மாத்திரமல்ல, அழும்போது கண்ணீரை துடைக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. சாரி, அழாதீங்க, நான்லாம் இருக்கல்ல, நான் இருக்கல்ல, நீங்கள் அழாதீங்க, நான் இருக்கேன் உங்கள் கூட அப்படின்னு சொல்லுவாங்க. இருப்பாங்களா? இருக்கவே மாட்டாங்க, நிச்சயமாக இருக்க மாட்டாங்க. நான் சொல்கிறேன், அனுபவத்தில் சொல்கிறேன். நிறைய பேர் நம்ம கண்ணீரை தொடச்சிட்டு நம்ம கூடவே இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இருக்கிறேன்னு சொன்னவங்கள நம்ம திரும்பி பார்க்கும்போது இல்லாமலே போயிடுவாங்க. ஆனால் ஆண்டவர் கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா, அழாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்ணீரை தொடச்சிட்டாருன்னா, அடுத்து சொல்கிறாரு, பயப்படாத. என்ன செய்கிறாரு? பயப்படாத. அழும்போது நமக்கு சில பிரச்சனைகள் வரும்போது, பற்றாக்குறைகள் வரும்போது, இங்கே தண்ணீர் இல்லை அவளுக்கு. அதனால் என்ன நடக்கும்னா பயம் வந்துடும். ஐயோ, என் பிள்ளை சத்துருமோ, தண்ணியே கிடைக்காதோ, இனி வழியே இல்லையோ அப்படின்னு ஒரு பயம் என்ன செஞ்சிடும், நமக்குள்ளே வந்துடும். இந்த பயம் வர்றது அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, உள்ளத்தை அறிகிற ஆண்டவர், மனுஷனோ முகத்தை பார்க்கிறான், தேவனோ இருதயத்தை காண்கிறார். ஹல்லேலூயா. மனுஷன் முகத்தை பார்த்து நம்மளை எடை போட்டுருவான். ஹல்லேலூயா. இவங்க இப்படி தான் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் சொல்லுவாங்க, தப்பு கணக்கு சொல்லுவாங்க. சிலரை பார்த்தோன்னே அவங்கள பார்த்தாலே ஒரு மாதிரியாக இருக்காங்க, அதனால் அவங்கக்கிட்ட நல்ல ஒரு காரியம் நடக்காதுன்னு எனக்கு தோணுது. ஆனால் அவங்க உள்ளம் ஆண்டவருடைய சமூகத்தில் நல்ல ஒரு உள்ளமாக இருக்கிறதுனால, அவங்கள ஆண்டவர் கனம் பண்ணி வச்சிருக்கிறதுனால அவனுடைய செய்கைகள் எல்லாம் கர்த்தருக்குரியதாக இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தான் மனுஷன் முகத்தை பார்த்து எடை போடுறான், ஆண்டவர் இருதயத்தை பார்த்து அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று அறிந்து வைத்திருக்கிறார். இந்த இருதயத்தை காண்கிற தேவன் அந்த இருதயத்தில் உள்ள துக்கம், துயரம், கண்ணீர், கவலை, பயம், சோர்வு, அசதி, வேதனை எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். அந்த இருதயம் துவண்டு போகும்போது அதை பார்த்துவிட்டு சும்மா இருக்கிற ஆண்டவரை நான் ஆராதிக்கவில்லை, நீங்களும் ஆராதிக்கவில்லை. நம்முடைய இருதயம் எந்த அளவுக்கு துடிக்கிறதோ அதை விட மேலாய் அவருடைய இருதயம் துடிக்கிறது. ஹல்லேலூயா. கடந்த நாட்களில் நான் ஒரு பாடல் என் இருதயத்தில் அதிகமாக என்னை தொட்டது. அந்த பாடல் சொல்லுது, ஏசு நம்பி தான் நான் பிறந்திருக்கேன், ஏசு நம்பி தான் நான் வளர்ந்துருக்கிறேன். என் கண்ணில் தூசி விழுந்துருச்சுன்னா அவருடைய கண்களில் கண்ணீர் வருமா. ஹல்லேலூயா.
இயேசு கதறி அழுவார். அந்த பாடல் வரிகளை நான் கேட்கும்போது, ஆண்டவரே நீர் எனக்காக யாவையும் செய்து முடித்திருக்கிறேன். நான் உங்களை நம்பி தான் இந்த உலகத்தில் பிறந்திருக்கிறேன். எந்த மனுஷனையும் நம்பி நான் பிறக்கலை, எந்த ஒரு ஆஸ்தி அந்தஸ்தையும் நம்பி நான் பிறக்கலை. இந்த உலகத்தில் பிறக்கும் பொழுது நான் வெறுமையாக வந்தேன். என்னை ஆசீர்வதிக்கிற தேவ கரம் என் கூட இருக்கிறதுனால நிச்சயமாக என்னை ஆசீர்வதிக்க அந்த பாடல் என்னை உயிர்ப்பித்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் ஒருபோது நம்மை கைவிட மாட்டார். இயேசு ஒரு நாள் கைவிடுகிற தேவனும் அல்ல. இங்கே பார்த்தா கர்த்தர் பிள்ளையின் சத்தத்தை கேட்டாராம். பிள்ளை அழுகிறத அவர் பார்த்தார், உற்று நோக்கினார். அப்படியே பார்த்துட்டு சும்மா விட்டுட்டு போல அங்கே தண்ணீர் துறவென்றை உருவாக்கி பிள்ளையின் தாகத்தை தீர்த்தார். ஹல்லேலூயா. உங்களை பார்க்கிற ஆண்டவர், உங்கள் கண்ணீரை நான் பார்த்துட்டேன்ப்பா, உன் சத்தத்தை நான் கேட்டுட்டப்பா, உனக்கு நான் நல்ல ஒரு பதில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிற ஆண்டவர் அல்ல. உடனடியான பதிலை கொடுக்கிற ஆண்டவர், உடனடியான அதற்கு ஒரு விடுதலையை கொடுக்கிற ஆண்டவர். நம்முடைய ஆண்டவர் ரட்சிக்கிறவர். ஒரு நாளும் அவர் கைவிட மாட்டார். பார்த்துட்டு சும்மா போகிற ஒரு ஆண்டவரை நாம் ஆராதிக்கலை. நீ எனக்கு இதை செய்தாதான் நான் அதை செய்வேன் அப்படின்னு சொல்கிற ஒரு ஆண்டவரை நாம் ஆராதிக்கவில்லை. நம்முடைய ஆண்டவர் எதையும் எதிர்பார்க்காமல், எந்த ஒரு பிரதிபகாரமும் உங்களிடத்தில் எதிர்பார்க்காமல் நமக்கு வந்து உதவி செய்கிற, துணை நிற்கிற நல்ல ஒரு ஆண்டவரை நாம் ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் செய்ய வேண்டியதெல்லாம் அவரை நோக்கி நம்முடைய சத்தத்தை உயர்த்த வேண்டும். ஹல்லேலூயா. முதல்ல பார்த்தோம், ஆண்டவருக்கு மகா பெரிய பலனாக இருந்தார். ஆண்டவர் ஆபிரகாமுக்கு மகா பெரிய பலனாக இருந்தார். ரெண்டாவதாக ஆகாரை பார்த்து பயப்படாதே என்று சொல்லி அவருடைய பிள்ளையுடைய சத்தத்தை கேட்டார். மூன்றாவதாக நாம் பார்ப்போமா, ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவன், பயப்படாதே, நான் உன்னோட கூட இருந்து என் ஊழியக்காரனை ஆபிரகாமின் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்றார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது யாரை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார் என்று சொன்னால், ஈசாக்கை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார். ஆபிரகாமோடு ஆண்டவர் இருந்தார். ஹல்லேலூயா. இப்ப சொல்றாரு, உன் தகப்பனாகிய ஆபிரகாமோட நான் இருந்தேன் பார்த்தியா, அதே மாதிரி நான் உன்னோடு கூட இருப்பேன், நீ பயப்படாத. ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் என் கூட யாருமே இல்லை, நான் தனிமையாக இருக்கிறேன், நான் அனாதையாக நிற்கிறேன், எனக்கு யாரும் இல்லை, நான் இன்னைக்கு தள்ளப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கிறேன், என் குடும்பம் பெரிய குடும்பம், ஆனால் என் குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாருமே என்னை கைவிட்டுட்டாங்க, என்னை பார்க்கும்போது ஒரு அருவருப்பாக பார்க்குறாங்க, என்னை பார்க்கும்போது ஏதோ நான் எதிர்நோக்கி இருக்கிறேன்னு பார்க்குறாங்க அப்படின்னு சொல்கிறீங்களா? ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன் கூட இருக்கேன், நான் உன் கூட இருக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் ஆயிரமான மனிதர்கள் நம்மோடு கூட இருந்தாலும், பண வசதி படைத்தவர்கள், பலம் படைத்தவர்கள், எத்தனை அதிகாரிகள் நம் பக்கம் இருந்தாலும், ஆண்டவர் மாத்திரம் நம் பக்கம் இராவிட்டால் நாம் ஒன்றுக்கும் உதவாதவர்களாய் போய் விடுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மேலானவர் நம் ஆண்டவர். அந்த ஆண்டவர் நான் உன் கூட இருப்பேன்னு சொன்னார்னா அவர் இருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பதவி இருக்கும் வரைதான் பாதுகாப்பெல்லாம் உண்டு, பதவி போகும் பொழுது பாதுகாப்பும் போய்விடும். ஆனால் ஆண்டவர் எப்பொழுதும் பாதுகாப்பேன் என்று சொன்னார், நான் உன் கூட இருப்பேன் என்று சொன்னார், நம்மோடு கூட நிச்சயமாகவே அவர் இருப்பார். விட்டுட்டு போகிற ஆண்டவரை நாம் ஆராதிக்கவில்லை. எல்லா சூழ்நிலையிலும் நான் உன் கூட இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டார்னா நம்ம கூட தான் அந்த ஆண்டவர் இருப்பார். ஹல்லேலூயா. நான் உன்னோடு கூட இருந்து உன் தகப்பனுக்கு நான் சொன்ன எல்லாத்தையும் உனக்கு செய்வேன், உன் சந்ததி என்ன செய்வேன், நான் பெருக பண்ணுவேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். இன்னைக்கு நம்முடைய ஆசீர்வாதம் நம்ம பிள்ளைகளுக்கும் வேணும்ல. நாம் பெறுகிற எல்லா சுதந்திரமும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் வேணும். நம்ம சேர்த்து வைக்கிற எல்லாமே நம்ம பிள்ளைகளுக்காக தான் என்ன செய்கிறோம், சேர்த்து வைக்கிறோம். ஒருவேளை அந்த பிள்ளைகள் அதை அனுபவிக்க முடியாமல் போகக்கூடாது. அதான் அவர் சொல்கிறாரு, உன் சந்ததியை நான் ஆசீர்வதிப்பேன். ஹல்லேலூயா. நான் மாத்திரம் ஆசீர்வாதமாக வாழ்ந்துட்டு போகக்கூடாது, என்னுடைய சந்ததியும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். ஈசாக்கோடு தேவன் இருந்தது மாத்திரம் அல்ல, அவனுடைய சந்ததியை ஆசீர்வதித்தார். அவனோடு கூட இருந்து அவனை எல்லாவற்றிலும் ஆசீர்வதித்த தேவன் நம்முடைய தேவன். முதலாவது பார்த்தோம், ஆபிரகாமுக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமா இருந்து பயப்படாதேன்னு சொன்னார். ரெண்டாவது பார்த்தோம், பயப்படாத, உன் சத்தத்தை நான் கேட்டேன், உன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டேன்னு ஆகாரை பார்த்து சொன்னார். மூன்றாவதாக நான் பார்த்தோம், ஈசாக்கை பார்த்து ஆண்டவர் சொல்றார், நான் உன் கூட இருந்து உன் தகப்பனின் தேவனா இருக்கிறேன், நான் உன் கூடவே இருந்து உன் சந்ததியை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னார்.
அடுத்ததா நம்ம வாசிப்போம். ரூத் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். இப்போதும் மகளே, ஆ நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன். நீ குணசாலி என்பதை என் ஜனமாகிய ஊரெல்லாரும் அறிவார்கள். ஆமென், ஹல்லேலூயா. இந்த ரூத் ஒரு மோவாபிய ஸ்திரீ, கர்த்தரை அறியாதவள். ஆனா அவங்க மாமி கர்த்தரை அறிந்தவள், கர்த்தருடைய மகள். அதனால் அவள் கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருந்ததுனால இந்த மோவாபிய ஸ்திரீயாகிய இந்த ரூத் என்ன சொல்கிறா, மாமி உங்களோட தெய்வம் என்னுடைய தெய்வம், உங்களுடைய ஜனம் என்னுடைய ஜனம், என்னை விட்டுட்டு போன்னு மட்டும் சொல்லாதீங்க, நான் உங்கள் கூட தான் வருவேன். அதில் அவள் மன உறுதியாக இருந்தாளாம். இந்த மன உறுதியாக இருந்ததுனால தான் ஆண்டவர் அவளை பார்த்து சொல்கிறார், பயப்படாத, உனக்கு வேண்டியதெல்லாம் நான் செய்வேன், வேண்டியபடியெல்லாம் செய்வேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்கள் ஆண்டவரை உறுதியாக பிடிச்சிருக்கீங்க பார்த்தீங்களா? என்ன வந்தாலும் பரவாயில்ல, என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நான் அவரை உறுதியாக பிடிச்சுக்கொள்வேன். எல்லாம் தலைகீழாக தான் நடக்குது. என் வாழ்க்கையில் வீசாத புயலே இல்லை, அடிக்காத காற்றே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சூழ்நிலை அப்படி தானே இருக்குது. புயல் வீசுது, காற்றடிக்குது, கடல் கொந்தளிக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் எல்லாவற்றையும் அடக்கி போடுகிற ஆண்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் மத்தியில் இங்கே ரூத் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா எல்லாம் தலைகீழாய் நடந்தது. மாமனார் இறந்து போனார், மைத்துனர் இறந்து போனார், தன்னுடைய கணவரும் இழந்து போனார். எல்லாவற்றையும் இழந்த ஒரு சூழ்நிலையில் தான் இவங்க பெத்லகேமுக்கு வருகிறாங்க. இங்கே தான் அவளை ஆண்டவர் தேற்றுகிறார். அவள் மன உறுதியாக இருந்தார், நான் ஆண்டவரை விட்டு என்ன செய்ய மாட்டேன், வெளியே போக மாட்டேன், உங்கள் தெய்வம் தான் என்னுடைய தெய்வம் என்று சொல்லி தன்னுடைய மாமியிடத்தில் சொன்னது நிமித்தம் பயப்படாதே. ஹல்லேலூயா. எவ்வளோ பயந்துருப்பாங்க. ஒன்றுமே இல்லை, நாங்கள் வெறுமையாக வந்திருக்கிறோம், இந்த தேசத்தை நம்பி வந்திருக்கிறோம், இந்த தேசத்தின் ஜனங்கள் எங்களை ஏற்றுக்கொள்வார்களா, இந்த தேசத்தின் ஜனங்கள் என்னை ஏற்றுக்கொள்வார்கள். எங்கள் மாமி இந்த தேசத்தில் உள்ளவர்கள், ஆனால் நான் வேறொரு தேசத்தை சேர்ந்தவள், வேறொரு இனத்தை சேர்ந்தவள், என்னை இந்த தேசம் ஏற்றுக்கொள்ளுமா? அந்த பயத்தோடு தானே அவங்க வந்திருப்பா. அவளை பார்த்து தான் ஆண்டவர் சொல்கிறாரு, பயப்படாது, பயப்படாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்கிறாரு, பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. நான் புறஜாதையாக இருந்தேன், தேவனை அறியாத ஒரு மகளாக இருந்தேன். இன்றைக்கு நான் தேவனை ஏற்றுக்கொண்டு வந்து கொஞ்சம் காலம்தான் ஆகிறது, என்னுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட நன்மைகள் நடக்குமா? நான் ரூத்தை போல நிராதரவாய் நிற்கிறேன். எங்கே போவது, என்ன செய்வது, யாருடைய வயலுக்கு போவது, யார் என்னை நடத்துவார்கள், யார் என்னை ஆசீர்வதிப்பார்கள் என்று சொல்லி இந்த இடத்துல நான் கடந்து வந்திருக்கிறேன். இந்த டிவி பெட்டி முன்னால் நான் கண்ணீர் வடித்து கொண்டு இருக்கிறேன். என் வாழ்க்கையில் என் கையில் ஒரு குழந்தையோடு கூட, இந்த குழந்தையை நான் எப்படி வளர்ப்பேன் என்று சொல்லி நான் கண்ணீரோடு கூட நிற்கிறேன். நிச்சயமாய் அந்த ரூத்தை ஆசீர்வதித்த ஆண்டவர், அந்த ரூத்துக்கு வேண்டியபடியெல்லாம் செய்த ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில் செய்வாரா? ஈசாக்கை ஆசீர்வதித்தான்னு சொன்னீங்க, பிள்ளையின் அழுகுரலை, ஆகாரின் பிள்ளையின் அழுகுரலின் சத்தத்தை கேட்டார்னு சொன்னீங்க, ஆபிரகாமுக்கு கேடகமாக இருந்தார், பலனாக இருந்தான்னு சொன்னீங்க. என் வாழ்க்கையில் என் ஆண்டவர் இந்த காரியத்தை செய்வாரா? நிச்சயமாய் சகோதரி, உன்னுடைய வாழ்க்கையில் கர்த்தர் நிச்சயமாய் இந்த அற்புதத்தை செய்ய போகிறார். பயப்படாதே, பயப்படாது, உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன். ஏன்னா நீ குணசாலி என்று அறிந்திருக்கிற. ஏன் குணசாலி? தன் மாமியின் வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்து நடக்கிற ஒரு நல்ல மகளா இந்த ரூத் காணப்பட்டார். ஆமென், ஹல்லேலூயா. இவள் ஒரு குணசாலியான ஸ்திரீயா இருந்தாள். மாமியின் வார்த்தைக்கு அடங்கி போய் மாமிக்கு கீழ்ப்படிந்த ஒரு நல்ல மகள் என்கிறபடியால் ஆண்டவர் இவளுக்கு எல்லாவற்றிலும் நிறைவான பலனை கட்டளையிட்டார். ரூத் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே நாம் பார்ப்போம். ஆனால் அவளுக்கு நிறைவான பலனை கட்டளையிட்டார். ஏன் தெரியுமா? அவருடைய சட்டைகளின் கீழ் வந்த அவளை கர்த்தர் ஆசீர்வதித்தார். இன்றைக்கும் நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரை நம்பி வந்தபடியால் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவான பலனை கர்த்தர் கட்டளையிடுவார். இந்த நாளிலோ கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். ஜெபிப்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோப்பா, ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோப்பா. ஒவ்வொருவர் மேலும் கர்த்தருடைய வல்லமை இப்பொழுது இறங்கட்டும் ஆண்டவரே. இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவரையும் வெறுமையாய் விடாதையும் ஆண்டவரே, வெறுமையாய் விடாதையும் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். தேவ ஆவியானவரே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொன்னீர். உங்கள் வலது கையை பிடித்து நடத்துவேன் என்று சொன்னீங்களப்பா. நடத்துங்கப்பா. அப்பா
அப்பா மகா பெரிய பலனாய் கடந்து வாங்க, கேடகமாய் இருங்க ஏசப்பா. ஆண்டவரே, அழுகுரலின் சத்தத்தை கேட்டு பயப்படாத என்று சொல்லி அவர்களுக்கு வாழ வழி கொடுத்தீரே ஆகாருக்கோ அவருடைய பிள்ளைக்கோ, அதே போல நம்முடைய பிள்ளைகளுக்கு வாழ வழிகாட்டுங்க ஏசப்பா. ஈசாக்கை ஆசீர்வதித்தது மாத்திரமல்ல, அவனுடைய சந்ததியை ஆசீர்வதிக்க அவனோடு கூட இருந்தீங்களே, அதே போல உங்க பிள்ளைகளோடு கூட நீங்க இருங்க ஏசப்பா. அது மாத்திரமல்ல, ரூத் ஒரு மோபாவிய ஸ்திரீ, அந்நிய பெண்ணாய் இருந்தோ உம்மை நம்பினபடியால் அவளை வேண்டியபடியெல்லாம் ஆசீர்வதித்து வேண்டியபடியெல்லாம் செய்து உயர்த்தினீர் அல்லவா. அவளை குணசாலி என்று பெயர் பெற வைத்த தேவன் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க ஒப்புக் கொடுக்கிறேன். இந்த நாளில் ஒவ்வொருவரோட துணையாய் நில்லோ, பெரிய காரியங்களை செய்யும். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். இந்த செய்தியை கேட்ட உங்கள் யாவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமேன் ஆமேன்.